தூய்மை காவலர்கள் 23 பேர். கன்னியம்மா அந்த படப்பை ஊராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அருமை நண்பர் கர்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற துணைத் தலைவர் தம்பி வினோத் அவர்களே, நம்முடைய முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் தங்கை பிரேமா கர்ணன் அவர்களே, சகோதரர் மனோகரன் அவர்களே, அருமை நண்பர் பூங்காவன் அவர்களே, அக்கா மல்லிகா நடராஜன் அவர்களே, சகோதரர் பஞ்சாட்சரம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற இருபால் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே, திரளாக இங்கே பங்கேற்றிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காலையிலே துவங்கின பொங்கல் விழா நாங்கள் முடிச்சு வைக்கிறோம். ஏன்னா காலையில் நான் ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்க. வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை என்போது தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் புத்தாடைகள் வழங்கி இந்த பொங்கல் விழாவை நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களையும் பங்கேற்கக்கூடிய அந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது நம்ம பொதுவாக இந்த பொங்கல் விழாவை பொறுத்தவரை உழைத்த உழவர்களுக்கு நமக்கு தினந்தோறும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்க நம்முடைய உழவர் பெருமக்களுக்கு நன்றி சொல்கின்ற விழா. நமக்கு கதிரவனாக இருந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கின்ற விழா தான் பொங்கல் விழா. ஆக அதை நீங்க எங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஊருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமத்துவ பொங்கல் விழா என்பது உழைத்தவர்களுக்கு நன்றி கூறக்கூடிய வகையிலேயும் அனைவரும் ஒன்று ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலை சமூகத்தில் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்ற வகையிலேயும் நம்முடைய மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சமத்துவ பொங்கல் என்று அறிவித்தார். அதைத்தான் தொடர்ந்து நாம் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அனைவரும் ஒரே சமம் என்ற அந்த நிலையை உருவாக்கக்கூடிய வகையிலே தான் தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம கிளைக்கியா பொங்கல் விழா செய்ய போகிறாங்க, அதுக்கு திட்டமிட்டுருக்குறாங்க. விளையாட்டு போட்டிலாம் வைக்கிறாங்க. நம்முடைய சகோதரிகள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. அந்தந்த வார்டில் விளையாட்டு போட்டிகள் வைக்க போகிறாங்க. அந்த விளையாட்டு போட்டியில் கோல போட்டி எல்லாத்துலேயும் கலந்துங்க. அதில் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு கொடுக்க போகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பஜார் வீட்டில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். பங்கேற்கிறவங்களுக்கும் போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கும் பரிசு இருக்குது. முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கும் பரிசு இருக்குது. ஆக இந்த பொங்கலை பொறுத்தவரை உங்களை எல்லாம் உங்களோடு இணைந்து நாங்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடி திட்டமிட்டிருக்கின்றோம். ஆக அந்த மகிழ்ச்சியிலே நீங்களும் பங்கு பெற்று இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.